ஃபைனலி நம்ம வந்து உச்சிக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதோட நெருங்கி தான் நம்ம பக்கத்துல போயிட்டு இருக்கோம். மலையோட பகுதிக்கு போயிட்டு இருக்கோம். இந்த பகுதிக்கு பேர் தான் வந்து ஆ, தவசி கம்பம் சொல்லுவாங்க. இதோட பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுலபமா தான் இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கல் அடுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு நினைச்சு கல் அடுக்குனீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் நல்லது நடக்கும்னு இங்க சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் நாங்கள் ரொம்ப நேரம் பயணம் கழிச்சு போயிட்டு இருந்தோம். ஸோ என் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. நானும் போயிருந்தேன் அதுக்குள்ள. பார்த்தீங்கன்னா இந்த பாதை வந்து மேலே ஏறுது பார்த்தீங்களா, அங்கே தெரிஞ்ச ஒரு இடம். ஸோ அதுதான் வந்து தவசி கம்பம். ஸோ இங்கே வந்து இங்கே தான் வந்து நம்ம இதுக்காக தான் நம்ம வந்தோமே. ஸோ ஃபைனலி நம்ம இங்கே பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே ஆனால் உங்களுக்கு சேஃப்டி நிறைய முக்கியம். ஸோ நீங்கள் வரீங்கன்னா பாதுகாப்பாக வரணும். அது இல்லாமல் இங்கே குரங்கு தொல்லை அதிகமாக இருக்குது. நீங்கள் கையில் பையில் எதை வச்சுருந்தீங்கன்னா குரங்கு உங்களை பிடிங்கிட்டு போயிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து பத்திரமா கொண்டு வாங்க. அதே மாதிரி மேலே வந்து கடைலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நாங்கள் போகும்போது எதுவுமே கிடைக்கல. ஸோ நாங்கள் எல்லாமே கீழேருந்து வாங்கிட்டு தான் போனோம். என்னமோ இங்கே எழுதியிருக்காங்க, என்னன்னு தெரியல. ஸோ இங்கே நிறைய விஷயம் வந்து நிறைய அற்புதம்லாம் இருந்துச்சு. ஸோ இங்கே நீங்கள் வர்றதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அது கஷ்டத்தெல்லாம் தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு கம்பம் இருக்கும். ஸோ நீங்கள் சூப்பராக ட்ரெக்கிங் போயிட்டு ஒரு சாமி கும்பிடணும்னா இதுதான். ஸோ இதுதான் தவசி கம்பம். தவசி மலையில் இருக்கிற ஒரு தவசி கம்பம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து விளக்கு ஏற்றுவாங்க. ஸோ சிவனுக்கு ஏற்றுற மாதிரி இங்கே ஒரு கம்பத்தில் ஏற்றுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்வதி தேவி இருக்காங்க. ஸோ அவங்கள தான் இப்போ தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.